ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 600 மேக்ஸ் சீரீஸில் ஃபைனல் பார்ட்டில் ரீசனிங் பார்ட் சம்மந்தமாக ஒரு 25 சம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம கடைசியாக கொடுத்த 4 பார்ட்டுமே இந்த பார்ட்டோட சேர்த்து இந்த 100 சம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் தான் கேட்டிருந்தோம். இதில் கடைசி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே 4 கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 3 என்ற எண்ணுக்கு என்ன வரும்ன்றது கேட்குறாங்க. ஓகேவா? 3 எதிர்பக்கம் என்னன்றதான் இங்கே சிம்பிளாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 பகுதி எடுத்துக்கலாம். இந்த 2 பகுதியும் பொதுவான நம்பர் என்ன இருக்கா பாருங்க, 6 இருக்கு, 5 இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய பக்கங்கள் எதிர்பக்கம். அப்போ 4 எதிர்பக்கம் என்னது 3. அங்கே என்ன கேட்குறாங்க, 3 எதிர்பக்கம். அப்போ 4. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பா. அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை இந்த மாதிரி மாறுது அப்படின்னும் போது கம்ப்யூட்டர் என்ற வார்த்தை எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ மெடிசன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க இஎம். ஸோ இங்கே கூட எம் என்ற லெட்டர் கடைசியாக வந்திருக்கு, கடைசியாக கூட இ லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்படியே ரிவர்ஸ், அதாவது இந்த ஆர்டரை இந்த ஆங்கிள் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் நடுவில் இருக்கிற நம்பர்லாம் மாறுது. ஏன்னா இங்கே என் இருக்கு, ஓ இருக்கு, இங்கே ஐ இருக்கு, ஜே இருக்கு. ஓ அடுத்த நம்பர் என்னுக்கு அடுத்த நம்பர் ஓ எம்என் IJ CD IJ DE EF. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆழ்த்தணும். COMPUT. அப்போ ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர் எழுதலாமா? ஆர் கடைசியா சி வரணும். ஓகேவா? கடைசியா சி வரணும். அப்போ இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் சி வந்திருக்கு, வராது. இங்க சி வந்திருக்கு, வராது. இங்க ஆர் வந்திருக்கு, இங்க ஆர் வந்திருக்கு. ஆனா கடைசி உருவம் மாத்தல. எம் கடைசி எம்மா தான் இருக்கு, இஆ தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல ஆர் ஆரம்பிக்கும், கடைசியா சி ஆரம்பிக்கணும். அப்ப இது மட்டும் தான் வரும், இதுவும் வராது. ஏன்னா இங்க கியூ இருக்கு. மீதி நம்பர் அடுத்த லெட்டர் இருக்காம்பா. அப்போ ஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஃப் STU VW யூஆ. அப்ப யூனா இங்க விப்பா, UV V PQ MNOP. ஓகே, இங்க இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். அடுத்த 3வது கொஸ்டின் பாருங்க. A, B, C, D, E, F, G, H என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 10 12 14 16 என்ற எண்களை குறிக்கிற எண்ணில் F வகுத்தல். அப்ப Fக்கு என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. அப்ப இது எழுதிக்கோங்க. 2 4 6 8 10 12 14 16. இதுல பார்த்தீங்கன்னா Fக்கு என்ன வருது? Fக்கு பார்த்தீங்கன்னா 12. அப்ப 12 வகுத்தல் B என்ன இருக்கு? ரூட் பி. பி 4. அப்ப ரூட் எடுத்தா ரூட் 4. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் போட்டு பிராக்கெட்ல ஏ 2. அப்ப ரூட் 2 இன்ட்டு டி. டி பார்த்தீங்க அப்படின்னா 8, ரூட் 8. இப்போ 12 வகுத்தல் 2 பிளஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னா இப்போ ரூட் 8 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ ஸ்கொயர் நம்பர் ஒரு 2 எடுத்துட்டு ரூட் 2 இருக்கும். இன்ட்டு இங்கே ரூட் 2. அப்போ 2 இன்ட்டு 2 மாறிடும். அப்போ 2 இன்ட்டு 2 வரும் 4. ஓகேவா? இது அடித்தோம் அப்படின்னா 6 2 12. அப்போ 6 + 4 = 10. இங்கே 10 என்ன வேல்யூ? இ. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் இ பா. அவ்வளோதான். அடுத்து பாருங்க 4வது கொஸ்டின். ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக 30 மீட்டர் வந்துட்டாங்கப்பா. அப்ப என்ன பண்ணா நடந்த பின் இடது பக்கம் தெரியும். இங்கிருந்து லெஃப்ட்னா இது லெஃப்ட், இது ரைட்டு. அப்ப லெஃப்ட் என்ன பண்றாங்க? லெஃப்ட் திரும்பி 50 மீட்டர். அப்ப இங்கிருந்து 50 மீட்டர் போறாங்க. நடந்து பின் மீண்டும் இடதுபுறம். இங்கிருந்து லெஃப்ட்னா பார்த்தா இடதுபுறம் எவ்வளவு? 30 மீட்டர். இங்கிருந்து 30 மீட்டர் வர்றாங்க. நடந்து உள்ளானில் அவன் ஆரம்பித்த இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டு பாயிண்ட். எவ்வளவு டிஃபரெண்ட்? இங்க என்ன இருக்கு? 50. அதே 50 தான் இங்க வரும். அப்ப ஆன்சர் 50 மீட்டர். ஓகேவா? அவ்வளவுதான்பா. அடுத்த கணக்கு. டி என்பவர் சியை விட உயரமானவர். டின்றவர் பார்த்தீங்கன்னா சியை விட உயரமானவர், ஆனால் பியை விட உயரம் இல்லை. அப்ப பி இங்க வந்துருமா? டியை விட டின்றது பார்த்தா சியை விட உயரமானவர், ஆனா பியை விட இல்லை.
அடுத்தது சி என்பவர் ஏவை விட உயரமான, சி என்பவர் பார்த்தீங்கன்னா ஏவை விட உயரமான வரும்பா. இப்போ இது உயரமான யாருன்னு கேட்டீங்கன்னா பி தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கணக்கு 2009ஆம் ஆண்டு நாள்காட்டி எந்த ஆண்டின் நாட்காட்டிக்கு சமமாக இருக்கும் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ 2009 அப்புறம் முன்னாடி சொல்லியிருக்கும் ஒரு வருஷம் அப்படின்னா 52 வீக்ஸு ப்ளஸ் 1 டே. அப்போ இதே மாதிரி வரணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 டே வரணும். 52 வாரம் ப்ளஸ் 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேரணும். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டேஸ் வந்து ஒவ்வொரு நாள் மாறும். நம்ம முன்கூடி சொல்லியிருக்கோம் 2009 வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் புதன்கிழமை அப்படின்னா 2010 வந்து பார்த்தீங்கன்னா வியாழன், அப்போ 2011 வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, 2012 வந்து லீவ் பண்ணோம். அப்போ மாறுன்ற மாதிரி வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே போட போகிறோம். அப்போ 2009 ஒரு நாள் மீறுமா, 2010 ஒரு நாள் மீறுமா, 2011 ஒரு நாள் மீறுமா, 2012 2 நாள் வரும். ஏன்னா 2012 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, ஏன்னா இது 4 வகுப்படும். அப்போ 2 நாள் மீறும். ஏன்னா 366, அப்போ 366 நாள் அப்படின்னா 2 நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ 2013 ஒரு நாள் வருமா, 4. அப்போ 2014 ஒரு நாள் மீறும். அப்போது இந்த இடைப்பட்ட மொத்தம் 7 டேஸ் நம்ம கலெக்ட் ஆகிடுது. ஓகே, அப்போ 7 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ 2015 வரும்போது 2009 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அப்படின்னா அப்போது 2015 அப்போ தான் அதே மண்டே வரும். இது டியூஸ்டேனா டியூஸ்டே வரும். ஓகேவா? அப்போ நடுவுக்கு அந்த ஆண்டுகள்லாம் போயிடும். சரியா? அப்போ 2015 தான் ஆன்சர் ஆப்ஷன் பி பா. அடுத்த கணக்கு பாருங்க. கீழே உள்ள படங்களில் எந்த எண் அனைத்து வடிவ படங்களில் இடம்பெற்றிருக்குது? இப்போ எல்லாத்துலேயும் வந்துருக்கணும். 5 வந்து இதில் மட்டும் 7, 8, 2பா. இதான் பாருங்க, முக்கோணத்துலேயும் வந்திருக்கு, வட்டத்துலேயும் வந்திருக்கு, இந்த செவ்வகத்தையும் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதும் பொழுது 3 என்ற எண்ணை எத்தனை முறை எழுதுவீர்கள்? அப்போ எத்தனை முறை எழுதுவோம்? 3, 1, 13, 23, 33, 43, 53, 63, 73, 83, 93. இது இல்லாமல் 30, 31, 32, 34, 35, 36, 37, 38, 39. 3 எத்தனை வந்து பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ 20 டைம்ஸ் பா. எத்தனை முறை? 20 முறை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அவ்வளோதான். மாறுத கணக்கு. ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினால் அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கல் பலன் 4623. 4623 எனில் அதில் ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகையை காண்க. அதாவது ஒரு தொகை கூட்டுத்தொகை இருக்கு. அப்ப ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2ன்னு வச்சுக்கலாமே. இது எவ்வளோ கூடுதல்? 207. ஓகே, அந்த எண்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஏ பிளஸ் இன்ட்டு ஏ பிளஸ் டி இதை நம்ம பெருக்கும்போது அதனுடைய பெருக்குத்தொகை என்ன வருதான்? 4623 வருதுன்றாங்க. இதை வச்சு இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ஃபஸ்ட்டு பெருக்குத்தொகை வரிசையை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெரிய நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒமிட் பண்ணுங்க. இதில் 74, இதில் 71, இதில் 73, இதில் 70பா. இப்போ அடுத்ததான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போது பெரிய நம்பருக்கு இல்லாமல் மீதி 2 சின்ன நம்பரையும் பெருக்குன்னா நமக்கு என்ன வருது? 4620. அப்போ மீதி 2 சின்ன நம்பர் பெருக்குங்க. அப்படி பெருக்கும்போது இப்போ 64 × 69 பெருக்குறீங்களா? ஃபுல்லாக பெருக்காதீங்க, கடைசி 2 நம்பர் மட்டும் பெருக்கி பாருங்க. அப்படி பெருக்கி வரக்கூடிய கடைசி நம்பர் 3வது தான் பாருங்க. இப்போ 4 9 36, இல்லை கடைசி நம்பர் என்னது? 6. அப்போ வராது ஏ. அது பாருங்க, இங்கே I9 45, இங்கே கடைசி நம்பர் 5, இங்கே கடைசி நம்பர் 9. அப்போ I9 45ல் கடைசி நம்பர் 5, நமக்கு 3 வரணும். அப்போ இதுவும் வராது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது 68 69, 8 × 9, 8 9 72, கடைசி நம்பர் 2. அப்போ இதுவும் வராது. இங்கே பாருங்க 7 9 63, கடைசி நம்பர் 3. அப்போ இதான் ஆன்சர். நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 62 60 போட்டால் 4623 தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான் பாருங்க. அடுத்தது ஸோ டயக்ராம் வச்சு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 2
ஸோ ஒரு கட்டம், அதுக்குள்ள ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குள்ள ஒரு கட்டத்தை போட்டு அதை பிரிச்சிருக்காங்க. அப்போனா என்ன அப்படின்னா இது ஒரு கட்டம், அதே மாதிரி இது ஒரு கட்டம், ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கு. இந்த ரெண்டு தொடர்பு தான் இந்த உள்ள இருக்கக்கூடிய எண். அப்போ 2யும் 3யும் கூட்டினா 5, 5 5 × 7 அப்படி போட்டால் கூட இங்கே வரது வாய்ப்பு இல்லை. 5 ஏன் வருது, 2 கூட்டினா அப்படின்னா வருமா? அப்படி பார்த்தா 3 4 வராது. அப்போ 2 ஸ்கொயர் பாருங்க, 2 ஸ்கொயர் வரும் 4, 3 ஸ்கொயர் 9, 2 4 9 4 13 தான் வருது. 13 டபுள் ஆக்கினா 35 வரல. 2 கியூப் பாருங்க, 2 கியூப் வரும் 8, 3 கியூப் 27, கூட்டினா 35 வருது. 3 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 27, 4 கியூப் வந்து 64, கூட்டினா 91 வருது. அப்போனா வரும் 2 கியூப்னா 8, 1 கியூப்னா 1 9, இதுவும் வருது. அப்போனா அப்புறம் 4 கியூப்னா 64, 5 கியூப்னா 125. அப்போ கூட்டினா அப்படின்னா 9 8 1 189. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அது விடுபட்ட எண்ணெய் காண்க. இது ரொம்ப ஈஸியான எண்பா. 49 இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர், 21 வந்து பார்த்தீங்கன்னா 121 11 ஸ்கொயர், 169 வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர். ஓகே, இங்கே 9 ஸ்கொயர் கொடுக்கல. அப்படி கொடுத்தாலும் அது ஒற்றைப்படை எண்ணுடைய வர்க்கம் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பகா எண்ணா இருக்குது. அப்போ அடுத்து வரக்கூடிய பகா என்ன வரும்? 17, 17 ஸ்கொயர் 7 49, கடைசி ஒரு நம்பர் 9 வரணும். இதான் 9 இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். மீது எதுவுமே வராதுப்பா. சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, 289 தான். ஓகே, அப்போ 17 ஸ்கொயர் பண்ண வரும் 7 49 9 மீதி 4, 1 7 2 14 14 4 14 18 8 மீதி 1 1 7 7 சரி 1 1 1 1 2 289. சொன்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து என்ன பாருங்க, இந்த வேல்யூ ஆஃப். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப். அந்த ஃபார்முலா நம்ம வந்து போட்டு அடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் வந்து அடிக்கும்போது இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் போடும்போது வரும் அப்படின்னா பாருங்க, a கியூப் மைனஸ் b கியூப். இது என்ன ஃபார்முலா? a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இதான் வரும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வேலையை பாருங்கள். இது வந்து a ஸ்கொயராக இருக்கா, ப்ளஸ் இது a இன்ட்டு இது b ப்ளஸ் இது b ஸ்கொயராக இருக்கா. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப்ன்ற கான்செப்டாக இருக்குது. இது a கியூப், இது b கியூப். இந்த ஃபார்முலா போட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த a ஸ்கொயர் ab இருக்கா, அப்போ இதுவும் அடிபட்டுரும். மீதி என்ன இருக்குது? a மைனஸ் b தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 எண்கள் பெருக்கணும் கொடுத்து வருது அப்படின்னா நடுவில் இருக்க நம்பர் அப்படியே கழிச்சுக்கோங்க. 9.6 மைனஸ் 5.4 என்ன குறிக்கும்? இது ப்ளஸ்னா ப்ளஸ். ஏன்னா a ப்ளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தவிர இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். ஓகேவா? அப்படி தான் கணக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் நடுவில் 2 நம்பர் மட்டும் அப்படியே கழிச்சுக்கோங்கப்பா. என்ன குறி இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. கியூப்ல வந்தால் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 வந்தால் மட்டும். ஓகேவா? அதை இந்த ஃபார்முலா வந்தால் மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 4 4.2 ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியிடப்படுகிறது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இனப்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தைகள் கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீட்டை காண்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ன்ற வார்த்தை வரலாம், NUMBR. இது நான் ஆல்ரெடி பார்த்ததுனால நான் வந்து சொல்கிறேன்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் மேலே லெட்டர் எடுங்க. இப்போ ஆர்னா யூ, 2னா வந்து பார்த்தீங்கன்னா எம், இந்த மாதிரி எழுதுங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு வார்த்தை தான் மீனிங் உள்ள வார்த்தையாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நம்பர் என் வந்து பார்த்தா 4, ஃபர்ஸ்ட் 4 ஒரு நம்பர் வந்து பார்த்தா இது வரல, இது 2 தான் வருது. அப்போ 4 6 2 ரெண்டுத்துமே 4 2 இருக்குது. அப்போ 4வது நம்பர் பாருங்கள், 4வது இருக்கு பி நம்பர் பி வந்து பார்த்தா 5, இங்கே 3 வருது, இங்கே 5 வருது. அப்போ இது வராது, இது ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? எனக்கு நம்பர் தெரிஞ்சுன்னா நான் போடுற மாதிரி ஷார்ட்டா. இது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இந்த லெட்டர்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதில் எது மீனிங்கான வார்த்தை வருதோ அதான் ஆன்சர். எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த கணக்கு 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல். இப்போ வந்து கன எண்ணின் கூடுதல் என்ன பண்ணணும் அப்படின்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ? 608ன்றாங்க, 6084. அப்போ நம்ம இது ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து அப்படின்னா
6084. 4 எப்படி போடலாமா? 1 4 5 20 4 8 1 4. 9 போடலாமா? 1 9 9 மீதி 6 62 6 54 6 2 8 8 81 9 81. அப்புறம் 13 போட்டீங்கன்னா 13. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? 4 9 13 × 13 ரூட் எடுத்தோம் அப்படின்னா இப்போ 4 9 என்ன வரும்? 2 வரும். 9க்கு 3 வரும். இந்த 2 13க்கு ஒரு 13 போட்டிங்க அப்படின்னா 3 6 3 12 8 மீதி 1 78பா. அப்போது இதை நம்ம ஸ்கொயர் அடிச்சிடும். அப்போ மீதி n × n + 1/2 = 78. அப்போ நம்ம n × n + 1 அப்படின்னா இந்த 78 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 156. அப்போது எந்த 2 எண்ணை பெருக்கலாம்? அடுத்தடுத்து என்ன? இப்போ n வந்து 1 அப்படின்னா n + 1 வரும், 2 வரும். அப்போ 1 அடுத்த நம்பர் பெருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த 2 அடுத்தடுத்து என்ன பெருக்க 156 நம்ம தெரிஞ்சுக்கணும்பா. ஓகே, 11 × 14 பார்த்தா 4 5 20 இது வராது. 11 × 12 1 2 இது வராது. 13 × 4 3 4 12 இது வராது. அப்போ 12 × 13 போட்டால் இதான் கண்டிப்பாக வரணும். ஏன்னா 3 6 கடைசி 6 நம்பர் வருது, இங்கேயும் 6 இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. அவ்வளோதான். நீங்கள் 13 12 பெருக்க என்ன வருங்க கேட்டினா 2 6 3 2 6 1 2 156 கரெக்டாக இருக்குப்பா. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்பட்டுள்ளன. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தின் உள்ள பக்கங்கள் எண்ணிக்கை. சரியா? இப்போ வந்து 70 பேஜ் இருக்குப்பா. 70 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 30 வரி வந்து வச்சிருந்தாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறா ஒரு பக்கத்துக்கு 20 வரி தான் போடுறாங்க. அப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக புத்தகத்துடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 70 பக்கமா? ஸோ அப்போ 70 × 30 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20. ஓகேவா? 1 0 0 2 35 2 35 × 3 105பா. ஸோ அப்போ ஆன்சர் 105 பக்கம் வரும்பா. 70 பக்கம் அதிகரிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு பேஜுக்கு அது மாதிரி 30 லைன் இருந்துச்சு, இப்போ 20 இருக்கு, 10 லைன் மீறுதா? ஸோ அப்போ என்ன ஆகுன்னா இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் முடிச்சது, இப்போ இங்கே முடிக்குது 3 பக்கம் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? ஓகேப்பா. அடுத்தது 46 × 31 1ஆம் இலக்கம் என்ன? ஸோ 1ஆம் இலக்கம். அப்போ 46 வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 31 முறை கூட்டணும், 31 முறை பெருக்கணும். ஓகே, அப்படி பெருக்கினாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. 6² 6 நீங்கள் எத்தனை முறை கியூபாக இருக்கட்டும், 6ல் முடியக்கூடிய நம்பர் நீங்கள் என்ன தான் வந்து அதே நம்பரால் நீங்கள் பெருக்கணும் அப்படின்னா 6 36 × 6 6 36 6 36 216 × 6 போட்டிங்க அப்படின்னா 6 36 × 6 போட்டிங்கன்னா 6 36 × 6 போட்டிங்கன்னா 6 ஏன்னா 36 கடைசி 6 தான் வரும் 1ஆம் இலக்கம். ஓகேவா? அப்போ 46 நீங்கள் 31 முறை இல்லை 51 முறை 71 முறை பெருக்கினா கூட அதனுடைய 1ஆம் இலக்கம் என்னவா தான் இருக்கும்? 6ஆக தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அது மாறவே மாறாது. ஓகேவா? அடுத்து பாருங்க. மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள். மேரியுடைய தற்போதைய வயது எவ்வளவு? மேரி 16. ஓகேவா? அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, தம்பியோட 4 வயது மூத்தவங்க. அப்போ தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 4 பங்குனா வரும் 4. அப்போ 4. அடுத்ததான் சொல்றாங்க மடங்கு பெரியவள் எனில் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கா மாறணும். இப்போ 4 மடங்கு இருக்காங்க, இது 2 மடங்கா மாறணும் என்ன பண்ணோம்? ஓகே, சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு கூட்டுவோம். ஒரு 4 வருஷத்துக்கு கூட்டோம் அப்படின்னா இது 20 ஆகுது, இது 8 ஆகுது. அப்போ டபுள் மடங்கு ஆகலை. இன்னும் நம்ம ஒரு 4 கூட்டுவோம் அப்படின்னா இது 24 ஆகுது, இது 12 ஆகுது. அப்போ 12 × 2 24. அப்போ கண்டிப்பாக அது மாறுது. அப்போ 8 வருஷம், இது ஒரு 4 வருஷம், இது ஒரு 4 வருஷம். அவனு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுளாக மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலுடைய வயதுன்னு கேட்குறாங்க. அப்போ மேலுடைய வயது என்ன இருக்கும்? இப்போ 24 இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. நான் வச்சுக்கோங்க 24. அப்போ அந்த பையனோட தம்பியோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? அடுத்த கணக்குப்பா. பின்வரும் படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு அப்படிங்கும்போது ஒரு நேர் கோட்டுடைய வந்து கோணம் வந்து பார்த்தா 180 டிகிரி. அதில் வந்து பார்த்தோன்னா 4x கொஞ்சம் இருக்கு, 2x கொஞ்சம் இருக்கு. அப்போ மொத்தமாக 6x = 180.
அப்போ x is equal to 30. அப்போ x is equal to 30 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்தது 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்திக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கார். அப்போ மோனிகா ஃபர்ஸ்ட் நம்ம யார் பக்கத்துல அவனை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோம், அப்பதான் நம்ம ஈஸியா தெரியும். மோனிகா அருகில் தான் இருக்காங்க. மோனிகா ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார். ஓகே, அப்ப இந்த பக்கம் நம்ம ரோசி வச்சோம் அப்படின்னா இங்க மோனி அருகில் இருக்காங்க. மோனிகா வரிசை நடுவில் இருக்கிறார். பின்னர் அனுராதா. ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப பாருங்க ரோசி வந்து பார்த்தீங்கன்னா சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லையாம்பா. அப்ப அபிக்கு அருகினா அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரோசிக்கு அருகில் இருக்கக்கூடாது. ரோசி என்பவர் வந்து சிவநந்தி மற்றும் அபி இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கு. அப்போ இவ தான் நடுவில் வரணும் அப்படிங்கும்போது மோனி தான் நடுவில். மொத்தமே 5 பேர். அப்போ 1 2 3 4 5 அப்படிங்கும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவநந்தினியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அபியும் வந்து இங்க வந்துருவாங்க. ஓகேவா. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அப்ப அனுராதா வந்து பார்த்தீங்கன்னா இங்க அபி தான் இருக்காங்க. அப்ப அனுராதா சிவநந்தி பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்பனா இங்க தான் அனுராதா. அவங்க என்ன கேட்குற கொஸ்டின் எனில் பின்னர் அனுராதா பின்னோட்டில் யாருக்கு அருகில் இருப்பாங்க? யாருக்கு? ரோசிக்கு அருகில் தான் இருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். அடுத்து என்ன பாருங்க 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9 ஆகிய எண்கள் வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் உள்ளன? அப்போ என்னன்னா அந்த 6 8 9 எல்சியம் எடுங்க. ரெண்டாவது எப்படின்னா 3 2 இங்க 4 2 இங்க 9. மூணாவது போட்டீங்கன்னா 1 3 1 3 4 3. அப்போ 3 9 9 36 36 டபுள் ஆக்கணும் அப்படின்னா பெருக்கி பாருங்க. நான் 3 9 9 36 36 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 76 36 72 அப்பா 72. அப்ப 72 அப்ப 72 மிகச்சிறிய எண். அவங்க 200க்கும் 300க்கும் அப்ப இந்த 72 டபுள் ஆக்குங்க 144. அதுல 144 வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 144ஓட 72 கூட்டினீங்க அப்படின்னா 6 1 2 216. இதோட 72 கூட்டினீங்க அப்படின்னா 8 8 288. இதோட 72 கூட்டிங்கன்னா 300க்குள்ள போயிடும். அப்ப 200க்கும் 300க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 216 அப்படின்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி 288. இந்த 2 எண் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி பாத். ஓகேவா. ஏன்னா இதனுடைய மடங்குகள் கண்டிப்பாக ஓடும். அதான் மீ சி மா மீ சிறு பொது மடங்கு நம்ம சொல்றோம். ஓகேவா. அடுத்து பாருங்க 21வது கொஸ்டின் 3 × √75 + 5 × 48 √48 - 243. இப்போ 75 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √75 வந்து பார்த்தீங்கன்னா 3 × 75 25 × 3 எழுதலாம். அப்புறம் 5 × 40 என்ன பண்ணலாம் 16 × 3 எழுதலாம். -243 என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 243 5 17 வருமா 7 49 81 × 3 வரும்பா. இதுல பொதுவாக வந்து பார்த்தா 25 வந்து ரூட் எடுத்தோம்னா 5. அப்போ இந்த 5 வெளியே வந்துடும். அப்போ 3 × 5 பிளஸ் இங்க 5 16 வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 5 × 4 × √3 மைனஸ் இங்க வந்து 81 9 81 அப்போ 9 √3. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 5 5 √3 பிளஸ் 5 20 √3 மைனஸ் 9 √3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டுருங்க. இது ரெண்டையும் கூட்டோம் அப்படின்னா 35 சரி 35 √3 மைனஸ் 9 √3. அப்போ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் √3 அப்படியே வச்சுக்கோங்க. இதை கழிக்கும் போது பார்த்தோன்னா 35 9 போச்சு அப்படின்னா 26 வரும். அப்போ 26 √3. ஓகே. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி பா. அவ்வளோதான். அடுத்து என்ன பாருங்க
இரு மிகை முழுக்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் எவ்வாறு அழைக்கப்படும்? 2 எண் இருக்குப்பா, எக்ஸ் ஒய்ன்னு 2 எண் இருக்கு. அந்த 2 எண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 எண்ணுடைய HCF நமக்கு 1 தான் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த 2 எண்களும் சார்பகா எண்கள். நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்கோம், சார்பகா எங்களுடைய HCF வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேவா? ஒரு எண்ணாவது பகா எண்ணாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்ல. இப்போ சப்போஸ் வந்து 2 இருக்கு, 2 ஒரு பகா எண் தான். இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கலாமே, இதனுடைய HCF வந்து என்ன வந்துடும்? 2 வந்துடும். சரியா? 1 வராது. அப்போ ஒரு எண் பகா எண் அப்படின்னா இரட்டை பகா எண் நம்மகிட்ட 1 இருக்கு, அப்போ அதை வச்சு வராது. அப்போ இரு எண்களும் இரட்டை எண்ணா கண்டிப்பாக வகுப்படும். ஒரு எண்ணின் மடங்கு மற்றொரு எண்ணா அதுவும் வகுப்படும். அப்போ ஏ தான் வரும். அடுத்து பாருங்க, ஒரு எது நிகழ்தகவாக இருக்க முடியாது? ஓகே, ஸோ அப்போ நிகழ்தகனா வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்குது தான். சுத்தமாக நடக்காததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0, கன்ஃபார்மாக நடக்குன்றதுக்கு 1. இது கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா 0.5, 0.4 அந்த மாதிரி வரலாம். ஆனால் ஒருபோதும் 1 விட அதிகமாக போகக்கூடாது. அதுமாதிரி மைனஸையும் வராது நிகழ்தகவு. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க 20%. அப்போ 20% 20/100 போட்டு அடிச்சு பாருங்க, 0 1/5 வருது. அப்போ 1/5 0.5. அப்போ அது வந்து வகுப்படும், இது வரும்பா. அப்போ 0.5 வரும். இப்போ 0.25 வரும். ஆனால் இங்கே 1 ஆனால் சொல்லியிருக்கேன், 1 விட அதிகமாக போனால் அது நிகழ்தகவு வராது. ஏன்னா நிகழ்தகவு 0ல ஆரம்பித்து 1லே முடிவுது, இதுக்கு மேலே வராது. அப்போ இங்கே 1.001 போட்டிருக்காங்க, அப்போ இதான் வராது. அப்போ இதான் ஆன்சர். இது நிகழ்தகவு இருக்க முடியாது, 1.001 நிகழ்தகவு இருக்க முடியாது. காரணம் வந்து 1 விட அதிகமாக இருக்கு. அடுத்து பாருங்க, m மற்றும் n முழு எண்கள் மற்றும் m பவர் n = 121 எனில் m-1 இன் மதிப்பு காண்க. அப்போ m பவர் n = 121. ஆக்சுவலாக வந்து 121 பார்த்தீங்கன்னா எதனுடைய அடுக்கு? 11 ஸ்கொயர். அப்போ m என்பது 11, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 = 121. இப்போ என்ன பண்ண நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? m வந்து பார்த்தீங்கன்னா 11. அப்போ 11 - 1 ஹோல் பவர் 2 + 1. அப்புறம் 10 பவர் 3. அப்போ 10 பவர் 3 போட்டால் 1000. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அவ்வளோதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், 600வது கொஸ்டின் நம்ம சொல்லலாம். எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? ஓகே, ஒரு குதர்க்கமான கொஸ்டின் தான். எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்கள் எத்தனை நாட்கள் உள்ளன? இப்போ எக்ஸுக்கு நம்ம வந்து 1 வேல்யூ கொடுப்போம். அப்போ ஒரு வாரம் அப்படின்னா 7 நாள், ஒரு நாள் கூட சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 நாள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் = நம்ம 2 போடும்போது 2னா அப்போ 14 + 2 16. இது எக்ஸ் = நான் 3 கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ 21 + 3 அப்போ 24 வாரம். அப்படி நம்ம 24 நாட்கள். ஓகேவா? ஸோ அப்போது 10 வாரம் 10 நாள்னா எவ்வளோ? இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ 7x² போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிடைக்காது. ஓகே, இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 8 வரணும். எக்ஸ் நான் 1 கொடுத்தா 8 வரணும். இங்கே எக்ஸ் 1 கொடுத்தா வரும், 7 × 1 7 தான் வரும். அப்போ இது வராது. இங்கே 14 × 1 14 தான் வரும், இது வராது. ஓகேவா? இங்கே 7 × பார்த்தீங்கன்னா 1, இங்கே 7 தான் இருக்குது, அதே வராது. இங்கே 8 × 1 போட்டிங்கன்னா 8, நமக்கு ஆன்சர் 8 வரணும், வருது. இதே நம்ம எக்ஸுக்கு 2 போட்டோம் அப்படின்னா 8 × 16 வரணும், வருது. இதே எக்ஸுக்கு நம்ம 3 போட்டோம் அப்படின்னா நம்ம 24 வரும், 3 × 24. அப்போ இதான் ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஒரு 2 மாதத்துக்குள்ள ஒரு 600 மேக்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கிறது இதான் ஃபஸ்ட் டைமு. வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த கணக்கு எல்லாமே எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இந்த கொஸ்டினை மாற்றி ரிப்பீட் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஒர்க் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக முடிச்சிட்டோம். அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து ரிவிஷன் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.